சிவா எப்போ எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் சரி, அதுல இருந்து அவரை காப்பாத்துறது சிந்துவா தான் இருக்கு. இந்த தடவையும் பாருங்க, கரெக்டா சிந்து தான் சிவாவை காப்பாத்துறாங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. கோயில்ல ராம் சிந்துவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் பொட்டு பொட்டு வைக்கிறாரு. ஸ்னேகா ஷியாம காதலிச்சது, ஏமாத்தினது, அதுக்கப்புறம் ஷியாம அடியால வச்சு அடிச்சது அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சிந்து கிட்ட சொல்றாரு. சிந்து இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஷியாம் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்க ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் பயங்கர கோபத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. சிவாவோட ஃபேமிலி சும்மா இல்லாம மறுபடியும் வந்து இவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. சிவா ஜெயிலுக்கு போனா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் யோசிக்க கூடாதா? சிவாவோட லைஃப பத்தி கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு பேசுறாங்க அன்னபூர்ணியும் சிந்துவோட அம்மா அப்பாவும். அவ்வளவுதான், ஸ்னேகாவோட அப்பாக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க மருமகன் என் பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இனி வாழ்க்கை ஃபுல்லா அவன் கடங்காரனாதான் இருக்கணும். இனிமேல் தான் இந்த தேவராஜ் யாருன்னு அந்த சிவா பாப்பான் அப்படின்னு ஓவர் வில்லன் மாதிரி பயங்கரமா டயலாக் எல்லாம் விடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவர் இந்த மூஞ்சிய போய் எங்க வச்சு பாருன்னு தான் தெரியல. ராமும் சிந்துவும் சேர்ந்து ஷியாம கட்டி போட்டிருக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க. பயங்கரமா ஹீரோயிசம் எல்லாம் பண்ணி ராம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஷியாம் பக்கத்துல போய் ஷியாம காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்திடுறாரு. என்னன்னே இது, நம்ம என்ன பண்ண போறோம்? சிவாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க போல. அது இல்லாம 30 கோடி வேற தர சொல்றாங்க. ரெண்டையுமே எப்படி தாங்குறதுன்னு தெரியலையேன்னு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் மகா வந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்றாங்க, சிவா ஜெயிலுக்கு போக கூடாதுன்னா, 30 கோடி தரக்கூடாதுன்னா சிவா ஸ்னேகாவை ஏத்துக்கணும். அதுதான் ஒரே வழி. சிவா கிட்ட சொல்லி ஸ்னேகாவை ஏத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போயிடுறாங்க. இவங்க கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கிற சமயம் பார்த்து கார் பிரேக் டவுன் ஆகி நின்றுது. என்ன பண்றதுன்னு தெரியாம சிந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சீக்கிரமா கோர்ட்டுக்கு போகணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்ல இங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ள இங்க கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சிவா, ஸ்னேகாவை நீங்க காதலிச்சு ஏமாத்தினதை ஒத்துக்கிட்டீங்க. அதனால உங்களுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை. அது இல்லாம 5 கோடி நீங்க அவங்களுக்கு இழப்பீடா தரணும். அதையும் ஒரே வருஷத்துல தரணும். ஒருவேளை நீங்க கொடுக்க முடியலன்னா இன்னும் 2 வருஷம் நீங்க ஜெயில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க, அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சிந்து இங்க சீக்கிரமா கோர்ட்டுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் சொல்லி முடிக்கும் போது சிந்து உள்ள வந்துடுறாங்க. கார்ல இருந்தவங்க டக்குன்னு கோர்ட்டுக்கு எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஜட்ஜு சொன்ன தீர்ப்பை பார்த்து ஸ்னேகாவுக்கு ஒரே சந்தோஷம். எப்படி நான் ஜெயிச்சேன் பாத்தியா அப்படின்னு அன்னபூர்ணியா பார்த்து ஒரு லுக்கு வேற விட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாவம், அந்த லுக்கு 1 நிமிஷம் கூட தாங்கல. அதுக்குள்ள சிந்து வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வந்துடுறாங்க. என்னடா இது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஷாக்காவே பாக்குறாங்க. சிந்து கிட்ட என்னன்னு கேட்க, சிவா ஸ்னேகாவை ஏமாத்தல, ஸ்னேகா தான் சிவாவை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஷாக் ஆகுறாங்க. ஸ்னேகா உடனே, இவ பொய் சொல்றா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற டைம் பார்த்து ஏதோ குழப்பத்தை உண்டாக்குறா, இவ சொல்றதெல்லாம் பொய், நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்து மறுபடியும், இல்லவே இல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஸ்னேகா ஷியாம்னு ஒருத்தரை சிவாக்கு முன்னாடியே காதலிச்சிருக்காங்க. அவங்களை ஏமாத்திட்டு தான் சிவாவை தன்னோட காதல் வலையில விழ வச்சிருக்காங்க. இதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. சிவாவே பயங்கர ஷாக்ல பாக்குறாரு. ஸ்னேகாவோட வக்கீல் உடனே வக்காலத்து வாங்குறதுக்காக வந்துடுறாங்க. இவ்வளவு நாள் இந்த கேஸ் நடந்தது, அப்பெல்லாம் சொல்லாம இப்ப ஏன் மேடம் இவங்க வந்து சொல்றாங்க, இவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜும் அதே கொஸ்டினை திரும்ப கேக்குறாங்க, இவ்வளவு நாள் சொல்லாம இப்ப ஏமா வந்து சொல்ற அப்படின்னு. இன்னைக்குதான் மேம் எனக்கு உண்மையே தெரிஞ்சது, அதனாலதான் நான் வந்து சொல்றேன். ஸ்னேகா சிவாவை காதலிச்சு ஏமாத்திருக்காங்க. ஸ்னேகா ஆல்ரெடி ஷியாமுங்கிற ஒரு பையனை காதலிச்சு அவங்கள கோமா வரைக்கும் தள்ளியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. ஸ்னேகா உடனே, இவ சொல்றதெல்லாம் பொய், எதையுமே நம்பாதீங்க, ஆதாரம் இல்லாம எப்படி நம்புறது அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. சரி, நான் சொல்றது பொய்யாவே இருக்கட்டும், உன்னை காதலிச்ச ஷியாமே வந்து சொன்னா நம்புவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சிந்து. அவ்வளவுதான், ஸ்னேகாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸ்னேகாவோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவனை கொலை பண்ண சொன்னோமே, என்ன பண்ணானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. நான் போய் ஷியாம கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து போய் ஷியாம கூட்டிட்டு வராங்க. ராமும் கூட வந்து நிக்கிறாரு. ஷியாம பார்த்தோன்ன ஸ்னேகாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவன் எப்படி இங்க வந்தாங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இவ்வளவு நேரம் போட்ட நாடகம் எல்லாமே வீணா போச்சு.
உங்களுக்கு ஸ்னேகாவை எத்தனை வருஷமா தெரியும் அப்படின்னு ஜட்ஜ் கேக்குறாங்க. ஷியாம் உடனே எனக்கு 7 வருஷமா தெரியும். ஸ்னேகாவும் நானும் ஒன்னாதான் ஸ்கூல்ல படிச்சோம். அதுக்கப்புறம் காலேஜ்ல நாங்க லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்னேகாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு நிக்கிறாங்க. ஆனா சிவாவோட ஃபேமிலி ஓரளவுக்கு அப்பாடாங்கிற மாதிரி இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இனி என்ன, கோர்ட்ல உண்மையெல்லாம் நிரூபிச்சு ஸ்னேகாவோட முகத்திரைய கிழிச்சு சிவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க சிந்து. சிந்து மேல வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறப்போகுது சிவாக்கு. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.